தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாள் தான் நேற்றைய தினத்தினுடைய நாள். நம்ம வாக்கு எண்ணப்பட்ட நாள், மறக்க முடியாத நாள். ஆமா, ஜனநாயக திருவிழா நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே நம்மகிட்ட எதுக்குமே வந்து நிக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள்கிட்ட எப்பொழுதுமே பணம் கொட்டி கிடக்கும். அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே இந்த மக்கள்கிட்ட வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் எதற்காக இந்த மக்கள்கிட்ட வந்து நிப்பாங்க அப்படின்னா, இந்த ஓட்டுக்காக வந்து நிற்பாங்க. அதிகார ஒரு நாள் தான் வந்து இந்த சாதாரண சாமானிய மக்களும் கூட ராஜா. சோ அந்த ஒரு ஜனநாயக திருவிழா தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பல வியக்கத்தக அரசியல் ரிசல்ட் எல்லாமே, தேர்தல் ரிசல்ட் எல்லாமே நமக்கு வழங்கி இருக்கின்றது. சோ இதன் மூலமாக நிறைய அரசியல் கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த 2026 தேர்தல் என்னென்ன விடயங்களை வந்து முன்னாடி வைக்குது, என்னென்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து உடைச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். கூடுதலாகவே வந்து இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அதையும் கூட நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலா இந்த 2026 தேர்தல் என்பது நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் எவ்வாறு இருந்தது அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், முதல்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தாரேன். இந்த 2026 தேர்தல் வந்து உங்களுடைய பார்வையில எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க ஷார்ட்டா சொல்றாங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது எனக்கு விவரம் தெரிந்த காலத்துல இருந்து, நான் ஓட்டு போட்ட காலத்துல இருந்து 200 ரூபா ஓட்டு கொடுத்த காலங்கள், அதுக்கடுத்து 500, அதுக்கடுத்து 300, தற்பொழுது 1000 தனித்தொகுதியில 1000 கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம். ஆனா வந்து அதுக்கான என்கிட்ட வந்து எதுவும் கேட்டக்கூடாது. இதெல்லாம் நடந்துச்சு, ஊர்ல நடந்துச்சு. அப்ப ஓட்டு கொடுத்து, ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிச்ச காலங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஓட்டு காசு கொடுத்தாத்தே எம்எல்ஏ ஆக முடியுமா? நிறைய பரிசு பொருள். ஆமா, பரிசு கொடுத்தாத்தே ஆக முடியுமா? இல்ல வந்து பெரிய சாதிக்காரங்க வந்து எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப காசு பணம் அவங்ககிட்டதே இருக்குமா அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. பட் இந்த விஜய் அவர்கள் வந்த பின்னாடி காசுடே நீ 5000 கோடி செலவழிச்சாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்றத, அதுக்கடுத்து இந்த சாதியை கடந்து, மதத்தை கடந்து, இதெல்லாம் சுக்கு நூறா விஜய் உடைச்சிட்டு காசு பணம் இல்லாம ஓட்டு வாங்கி 100 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்காருண்டா. உண்மையிலே சலிட் அடிக்கணும் தலைவா. ஏன் தெரியுமா? பணம் இங்க மேட்டர் இல்ல, சாதி மேட்டர் இல்ல, மதம் மேட்டர் இல்ல, எல்லாத்தையும் உடைத்த ஒரு மகான். என்னுடைய பார்வையில தனிப்பட்டு சொல்றேன் தலைவா, கோச்சுக்கிறாங்க, ஒரு மகானாகத்தான் விஜய நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ஓகே, சோ நான் இந்த தேர்தலை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுமைக்குமே வந்து பாஜக எதனை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னா, மதத்தை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆமா. சோ இந்த நிலைமையில ஜோசப் விஜய் அப்படின்ன மாதிரி கிறிஸ்டியானிட்டிய பேரை மையப்படுத்தியே அதையே வந்து தேர்தல் ஆணையத்திலையும், தேர்தல் அந்த வாக்குச்சீட்டு, தேர்தல் ஓட்டு போடுற பூத்துலையும் வழங்கி சர்டிபிகேட்லயே அந்த பேரை கொடுத்து ஜோசப் விஜய் சொல்லியே பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஒரு மதவழி சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டில ஏற போறாரு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆமா, விருப்பு வெறுப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும், பார்வையாளர்கள் நிறைய பேருக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். விஜய் அவர்களை பிடித்த நபர்கள் இருப்பாங்க, பிடிக்காத நபர்கள் இருப்பாங்க, கட்சி பக்க சார்போடு இயங்குகின்ற நபர்கள் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த விடயத்தை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மத சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டில் ஏற போகின்றார் என்றால் இது உள்ளபடியே ஒரு வரலாற்று சம்பவம். சோ இந்த வரலாற்று சம்பவத்தை நம்ம பாராட்டிதாங்க. சோ ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜய் அவர்கள் இந்த 2026 வந்து பல ரெக்கார்டை வந்து உடைச்சிருக்கிறார். என்ன ரெக்கார்டை உடைச்சிருக்கான் மனுஷன்? அவ்வளவு ரெக்கார்டை உடைச்சிருக்காரு தெரியுமா? எந்த ரெக்கார்டை சொல்லுங்க. குறிப்பா வந்து பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சி ஆரம்பித்து அவர் போட்டி போறாரு இல்லையா, முதல்வர் வேட்பாளர் முன்னிலைப்படுத்தி போட்டி போறாரு தெரியுமா? அந்த தேர்தல 33.5% வாக்குகள் தான் வாங்குறாரு. தான் சந்தித்த முதல் தேர்தல் மீன்ஸ் கட்சி தொடங்கி முதல் தேர்தல். ஆமா, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு தமிழக வெற்றி கழக சொல்லி. அவர் 34 தாண்டிட்டாரு. அதாவது எம்ஜிஆருடைய சாதனையை யாரு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து முறியடித்திருக்காரு என்பது வந்து இன்றைக்கு அது ரெக்கார்டா மாறி இருக்கு. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதுதான். இது வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்கப்பட்ட NT ராமாராவ் ஆட்சி பிடிச்ச மாதிரி இத இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரை வந்து பார்க்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. உள்ளபடியே இந்த மேன் பவரை வந்து நம்ம விஜய் அவர்கள் அது சரியான முறையில இனிவரக்கும் காலங்களில் யூட்டிலைஸ் பண்ணணும். ஆமா, அதை நம்ம வந்து சொல்லிடுவோம். சோ ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விடயம் வந்து முக்கியமான ஒரு ஒரு வரலாறை வந்து உடைச்சிருக்கிறாரு. பொதுவாவே தமிழ்நாட்டுல வந்து இப்படி சொல்லுவோமே, ஆதவர்ஜுன் அவர் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மன்னராட்சி அப்படின்ற மாதிரி அடையாளம். பண்ணையார் ஆட்சி தலைவா ஆதவர்ஜுன் என்ன சொல்லுவாருன்னா மன்னராட்சி சொல்லுவாரு. வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கு வந்து பண்ணையாறு கட்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓகே. ஆனா ஆதவர்ஜுன் எப்படி மென்ஷன் பண்ணுவாரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு மன்னராட்சின்னு சொல்லுவாரு. ஆனா நாம இதுக்கு முன்னாடி பேசின பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதனுடைய மன்னராட்சி தன்மை என்பது வெறும் முதலமைச்சர் பதவிகள்ல மட்டும் கிடையாது, ஊராட்சி மன்ற தலைவர் தொகுதிகளுக்குள்ளேயுமே இருக்குது. ஒரு எம்எல்ஏ தொகுதி, ஒரு எம்பி தொகுதி, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தொகுதி, இது போன்ற அனைத்து நிலைகளிலுமே மன்னராட்சி இருக்குது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வர முடியும். அதுக்கு பின்பு அவருடைய புள்ள வர முடியும், அதுக்கு பின்னா அவருடைய புள்ள வர முடியும். இப்படிதான் வந்து நீடித்த நிலையாக இருந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த மன்னராட்சி என்ன பண்ணிருக்காங்க, தற்போது கூட பாருங்க, பெரியசாமியும் ஜெயிச்சிருக்காரு, பெரியசாமி மயனும் ஜெயிச்சிருக்காரு. 2 பேருமே திமுக கேண்டிடேட்டுங்க. ஏன் திமுகவுல ஆளே இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு எம்எல்ஏ ஆனா பத்தாதா? இந்த முறை என்பதே சிஸ்டமே தப்பு. அதுதாங்க இத விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு. அது தப்புன்றது வந்து மக்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த முறையை உடைச்சிருக்காரு. எப்படி உடைச்சிருக்காரு அப்படின்னா, நிறைய தொகுதிகள்ல வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் வந்து நிப்பாடி இருக்காரு. பொது தொகுதியில நிப்பாட்டுக்காரு தலைவா. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் வந்து நிப்பாடி இருக்காரு. இந்த முறையை உடைச்சிருக்காரு. ஆண்டாண்டு காலமே வந்து ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நிப்பாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு எண்ணங்களை, கட்டமைத்து வைத்திருந்த எண்ணங்களை விஜய் அவர்கள் தற்பொழுது உடைத்திருக்கின்றார். சுக்குநூறா உடைச்சிருக்காப்ல. உதாரணமா வந்து தமிழ்நாட்டுல எத்தனை பொது தொகுதியில வந்து பட்டியல் சமூகம் நின்றுருக்காங்கன்றத வந்து ஒரு ரெக்கார்டா சொல்லப்படுகிறது. அது வரும் ஒன்றொன்றா வெளியே. ஆமா, அது சொன்னாங்க. நம்ம வந்து அதோட எக்ஸாக்ட் தரவுகள் தெரியல. அதுல ஒரு தரவுகள் மட்டும் தெரியும். விருதுநகர் தொகுதியில பொது தொகுதியில வந்து, அதாவது தலித் ஞானசேகரன் அம்பேத்கர் மக்கள் அந்த டிஎல்எம் இருந்துச்சு. அந்த டிஎல்எம்ல வந்து அவங்க அப்பா வந்து அந்த பகுதியில தலைவராக இருந்து பயணிச்சிருக்காரு. அவருடைய பையன் செல்வம்ன்ற பையன் வந்து பார்த்தோம்னா, பையன் சொல்ல முடியாது, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து அப்ப வந்து மாண்புமிகு அவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு விருதுநகர்ல விசில் சின்னத்துல. இது வந்து பார்த்தோம்னா திமுக செய்ய முடியாததை அதிமுகவோட ஜெயலலிதா செஞ்சாங்க. தலித் திருமலை ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க ஒரு ஆளத்தை நிப்பாட்டினாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய பேர். அதுல இன்னும் தரவுகள் நிறைய இருக்கிறது. இந்த தரவுகள்லாம் இதைத்தானே அண்ணன் திருமாவளவன் நினைச்சாரு. அதாவது வந்து அண்ணன் திருமாவளவன் என்ன நினைத்தார் என்றால், அதிகாரம் என்பது எல்லாருக்கும் பயனளிக்கப்பட வேண்டும், பொது தொகுதியிலும் எல்லாரும் சாத்தியம் என்கின்ற நிலை வர வேண்டும் என்று நினைத்தாரு. அதை விஜய் அவர்கள் செய்து காட்டுக்கான சொல்ல முடியுது. ஆமா ஆமா, விஜய்கிட்ட வந்து அத்தனை தொகுதிகள் இருக்கு, செஞ்சு கேட்டிருக்காரு. அவர்கள் வந்து அந்த திருமாவளவன் கருத்தியில தான் பரப்ப முடியும். ஆமா, அந்த கருத்தில் இன்னைக்கு போய் இங்கேயும் சேர்ந்து இருக்கின்றத வந்து நம்மால் புரிந்து கொள்ள. இது அண்ணன் திருமாவுடைய கருத்தியல் கிடைச்ச வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கருத்தியல் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர் வந்து அப்படியே பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பட்டியல் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அத்தனை வேட்பாளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆமா ஆமா. சோ இந்த இப்ப நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம். அப்படியா? ஆமா. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறையையும், ஆண்டாண்டு கால சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முறையை அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த தொகுதியில இந்த சாதிக்காரனை போட்டாதான்டா ஜெயிக்க முடியும், இந்த தொகுதியில இந்த சாதிக்காரனை போட்டாதான்டா ஜெயிக்க முடியும். இந்த பிம்பங்கள் இருந்துச்சு. இந்த பிம்பங்கள் வந்து அதுவா இருந்துச்சா, இல்ல வந்து இங்க இருக்கிற ஆண்ட கட்சிகள் வந்து வலிந்து கட்டமைத்தார்களா? இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சமா விவாதம் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறைதான் நம்ம தமிழ்நாட்டுல மிக அதிகமாக இருந்தது. ஆனா அதே வேளையில பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் என்னும் கருத்தாக்கத்தை இந்த வெற்றி உடைத்திருக்கின்றது. ஆமா தலைவா, இன்னைக்கு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆயிருக்காருல, சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ நபர்கள் வந்து பார்த்தோம்னா சாமானிய மக்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிறாங்க. பணம் இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடிய இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய மாற்றம். இது வந்து பார்த்தோம்னா திமுக அதிமுகவை ஒட்டைத்து சுக்குனராக மாற்றியது விஜய். இந்த மேட்டரோட நம்ம கண்டினியூ இன்னும் என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி
இதோட நம்ம இன்னும் ஒப்பீடு செய்து பார்ப்பதாக இருந்தா தற்பொழுது நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான தரவுகள் என்னவென்றால் தனபால் அவர்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, ஆமா, தனபாலுடைய பையன் வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக பதவியேற்க போகின்றாராம். அவர் தான் வந்து தற்காலிக சபாநாயகராக வந்து இருக்க போறாராம். இது மிகப்பெரிய விடயம். ஆல்ரெடி பார்த்தோம்னா அம்மா அவர்கள் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் எதுக்காக அவர் தனபாலுக்கு சபாநாயகர்ன்ற பொறுப்பை கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? சாதி முறையே அது மாதிரி கட்டுமானத்தோட அவரு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுல வந்து பார்த்தோம்னா ஒரு விசேஷம் வச்சிருக்காரு. அந்த விசேஷத்துல வந்து எந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உணவு சாப்பிடல. அதை வந்து அம்மாட்ட அவர் வந்து அழுது புலம்புறாரு. யாரு புலம்புன இந்த செய்தியை கேட்ட உடனே, அப்படியா நீ தானே சபாநாயகர், அப்படி சபாநாயகர் நீ எவ்வளவு யாரா இருந்தாலும் சபாநாயகர் சொன்னா தானே பேச முடியும். சபாநாயகர் சபாநாயகர் எந்திரிக்கணும், ஒத்தி வச்சா நீயும் ஒத்தி வைக்கணும். அவரு பார்த்து குறிப்புல எது சேர்க்கணும் எது சேர்க்க கூடாது அப்படி டிசைடிங் ஃபேக்டர், அந்த டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பவர் தான் சபாநாயகர். அவ்வளவு சாதாரண பவர் இல்ல. அந்த பவரை வந்து அம்மா அந்த மாதிரி செய்தவர்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே பவரை வந்து பார்த்தோம்னா தனபாலுடைய பையனுக்கு விஜய் தருகிறார் என்றால் இதை விட வேற என்ன செய்ய முடியும் சமூக மாற்றத்துல? கூடுதலா ஒரு தகவலை சொல்லியே ஆகணும். தனபால் அவர்கள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா, அருந்ததி சமுதாய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே வந்து தேர்தல்ல சீட்டு வழங்கவில்லை. நாகை அண்ணன் நாகை திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, தமிழ் புலிய கட்சியுடைய நாகை திருவள்ளுவர், அவருக்கு சீட்டு வழங்கவில்லை. தோழர் ஜக்கையன் அவர்களுக்கு சீட்டு வழங்கவில்லை. அதே மாதிரி வந்து இங்க இன்னொருத்தர் இருப்பாங்க அதியமான் அவர்களுக்கு, அண்ணன் அதியமான் அவர்கள், ஆனாலும் அவர்கள் திமுகவோடையே ஒட்டி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் என்னன்னா வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கோம்ல, திமுக கொடுத்துருக்கோம்ல. ஆனா அதான் சொல்றேன், யாரும் கொடுக்கல. ஏன்னா தொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் கிடைக்காம போயிருந்த காரணத்துக்காக சாதி பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. ஆனா அதே தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வந்து ஏறக்கூட ஒரு 26 எம்எல்ஏக்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க. ஆனா அந்த பகுதிகளில் சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டவில்லை. அதுக்கு இது இல்ல, தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளர் நிறுத்தவில்லை. இது வந்து இந்த வெற்றி வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, இது ப்ரூஃபா இருக்கு. சில இடங்கள்ல வந்து சாதி பார்த்து நிப்பாட்டி இருக்காங்க. அது இல்ல சொல்லுங்க, அது ஒரு மேபி வேட்பாளர் கிடைக்காம இருக்கலாம். இல்ல அவர் அந்த பகுதியில் வந்து முக்கியமா ஓகே அது இருந்தாலும் பெருவாரியான இடங்கள் அதான் 15 சொல்றாரு. அதாவது ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர் தேர்வு செய்யும் முறையும் பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தல் நிற்க முடியும் என்ற கருத்தாக்கத்தை இந்த வெற்றி உடைத்திருக்கின்றது. மக்களுடைய பெருவாரியான அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கின்றார். அதான் அந்த பெருவாரியான வார்த்தை. இதுல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார். அந்த சாதி ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை தெரிந்ததால் அந்த வழிகளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு மடல், அதுல வந்து எவ்வளவு விடயத்தை உள்ளடக்கி சொல்லியிருக்காரு. வழக்கம் போல சில நபர்கள் வந்து வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே அப்படின்னு தான் போடுவாங்க, வாழ்த்துக்கள் அண்ணா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இவ்வளவு மைன்யூட்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மக்களுடைய அது கீழே பாருங்க, மக்களுடைய பெருவாரியான அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறீர்கள். அவர்களின் தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றும் அரசாக உங்கள் அரசு செயலாற்ற வேண்டும் என நம்புகிறேன். நீங்க தான் செயல்படியா, நீங்க தான் வந்து நல்லா பண்ணுவீங்க, ஆகா ஓகோ அப்படிலாம் சுட்டல, நம்புறேன். எங்களுடைய நம்பிக்கையை நீங்க வீணாக்கிறாதீங்க அப்படின்ற விஷயத்த பாரஞ்சித்தவர் பதிவு பண்றாரு. இதுல ஒரு விஷயம் பார்த்தோம்னா இதை வந்து நான் என்ன சொன்னா, இதுல வந்து என்னன்னா ஒரு வாழ்த்தும் இருக்குது, இந்த மடல்ல வாழ்த்தும் இருக்குது, கோரிக்கையும் வைத்திருக்கிறார், கோரிக்கையும் இருக்குது, ஒரு அன்போட வந்து சொல்லும் விதமாகவும் இருக்குது. அதே வேறு நம்புகின்றேன் என்ற வார்த்தையோட என்ன வெளிப்படுகின்றது அப்படின்னா, நீங்க செய்யவில்லை என்றால் நான் நம்புறேன், நீங்க செய்யவில்லை என்றால் நாங்க வழக்கம் போல மத்தவங்களை எப்படி எதிர்ப்போம் அதே மாதிரி உங்களே எதிர்ப்போம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளடக்கிய ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் இது இருக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா வாழ்த்துகள் கூறி நீங்க செய்த செயலை பாராட்டி அதே வேளையில இது கடைசி வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளைன்னு கூட சொல்லலாம். அதை வந்து அன்பாக ஒரு வேண்டுகோளை வைத்து அன்பு கட்டளை தான் கொடுப்பாங்க. 2021 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி வர வேண்டும் எல்லாரும் பாடுபட்டாங்களா? பாடுபட்டாங்களா? இல்ல பாடுபட்டாங்களே, முழுசா எல்லாரும் பாடுபட்டாங்களே. ஆட்சிக்கு வந்தாங்க, அது பின்பாக வந்து அங்கிருந்து அவங்களுடைய செயல்பாடு சரியில்லை, மக்களை தீர்ப்பு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப விஜய் அவர்களும் சரியா இல்ல அப்படின்னா என்ன பண்ணாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்து அடுத்த முறை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதான் நடக்கும். நல்லா செயலாற்றுறாரு அப்படின்னா அடுத்து கண்டினியூட்டி தொடருவார் அவரு. கண்டிப்பா. இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். விஜய் அவர்கள் ஒன்ஸ் முதலமைச்சர் ஆயிட்டா அவர் இருக்கு வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர், எழுதி வச்சுங்க. எனக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தோம்னா காசுக்கா பணத்துக்கா இல்ல, எம்ஜிஆர் ரோல் அவரை பிளே பண்றாரு.
காலங்கள் இருக்கு தோழர். இல்ல காலங்கள் இருக்கு. நான் இது நான் என்ன இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட இது போறாங்க. நான் தனிப்பட்ட கருத்தா சொல்றேன். ஒரு மீடியாக்காரா சொல்லல. என்னுடைய பார்வையில தனிப்பட்ட கருத்தா அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அதோட மக்கள் செல்வாக்க, இந்த அன்பை கொஞ்சம் கூட குறையாம அவரால் கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வலிமை இருக்கு. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஓகே, உங்களுக்கு இருக்கு. ஆமா. இருந்தாலும் அரசியல் களம் என்பது நமக்கு பல்வேறு வகையான பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். ஆமா. பல்வேறு வகையான பாடம் கற்றுக் கொடுக்கும். விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. எப்ப கட்சி தொடங்கினப்ப ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. ஒரு வார்டு மெம்பர் கூட வந்து பல இடங்கள் இல்ல. இயக்கம் சார்பா 1-2 பேர் அங்க இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சி சார்பாக ஒரு வார்டு மெம்பர் கூட எங்கேயும் இல்ல. அப்படி இருந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஒரு தாவேக்காவை எதிர்கட்சியாக பாவித்து அத்தனை வேலைகளை செய்தார்கள். எதிர்கட்சியாவே உண்மையாவே இவங்க வந்துட்டாங்க வச்சுங்க, யாரு இவங்க திமுக எதிர்கட்சி வந்துட்டாங்க, நீ எப்படி எப்படிலாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்க போறோம். மக்கள் மத்தியில என்னென்ன விடயங்களை விதைப்பார்கள், என்னென்ன விஷயங்களை கொண்டு போவார்கள் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க போறோம். சோ அதோடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு தான் அதெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்றாரு என்பதை பார்த்துதான் அவர் ஃபியூச்சர்ல அவரை வந்து சஸ்டெயின் பண்ணிக்குவார் அப்படின்றத நம்மால புரிந்துக்க முடியும். கண்டிப்பா அப்படி நம்ம பாத்துக்கலாம். ஆனா நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்களோ அத்தனை நெருக்கடியை தவிடுபடி ஆக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ இது மாதிரி எத்தனை பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஆற்றல் அங்க இருக்குன்றத நான் சொல்றேன். தனிப்பட்ட கருத்து. அரசியல் களம் நமக்கு பல்வேறு வகையான யதார்த்தங்களை கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பா கூறிக்கொண்டு உள்ளபடியே வந்து நம்ம ஹானஸ்டா சொல்வதா இருந்தா இது ஒரு ஜனநாயக திருவிழா. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே வந்து நம்மகிட்ட எதுக்குமே வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இது இந்த ஒத்த ஓட்டுக்குது. அந்த ஒத்த ஓட்டு நம்ம என்னைக்கு போடுறோமோ அன்னைக்கு நம்ம ராஜா. இதுவும் புரட்சியாளர் ராஜாவா வந்து நம்ம வாழ்றோம் இல்லையா? அந்த ஒரு நாள் ராஜா இதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தா வாக்குரிமை. அதனால ஜனநாயகத்தின் அடிப்படையில நம்ம நிச்சயமா நம்ம விஜய் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுல எந்த விதமான ஒரு பாரபட்சம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ தமிழக வெற்றிகளுடைய விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சி அமைச்சர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி.